ப்ளீஸ் விஸ்வா, கோச்சுக்காதீங்க. எனக்காக உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, நான் தான் ஊட்டி விடுவேன், நீங்க சாப்பிடுவீங்களா என்று வலுக்கட்டாயமாக அவன் வாயில் கொண்டு போய் வைக்கவும், பாப்பா சொன்னங்காட்டியும் தான் நான் சாப்பிடுறேன் சரியா என்று அவள் ஊட்டிவிட ஆசையாக அவளையே பார்த்து கொண்டு சாப்பிட்டான். ஆனா விஸ்வா, இதெல்லாம் ரொம்ப பூங்காட்டம். இவ்வளவு நாளா நீ தான் என் உயிரு, நீ தாண்டி என் செல்லம், நீ தாண்டி என் புச்சுன்னு சொல்லி கொஞ்சம் இருந்துட்டு என் பின்னாடியே சுத்திட்டு என்னோட சந்தோஷத்துக்காகவே எல்லாத்தையும் செஞ்ச நீங்க இப்போ பாப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படிதான் குழந்தை வந்த உடனே இந்த ஆம்பளைங்க எல்லாம் மாறிடுறீங்களோ தெரியல. நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், அந்த மாதிரி ஏன் உங்களால இருக்க முடியல என்று வேண்டுமென்றே அவனை சீண்டுவது போல கேள்வி கேட்க, மீண்டும் அவன் முகவாட்டத்தை பார்த்தவள், சரி சரி, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நான் சும்மா உங்களை கிண்டல் பண்றதுக்கு தான் பேசினேன் என்று கூறிய கவிதாவிற்கு அவனை சமாளிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. முதல் முறையாக அவன் இவ்வளவு கோவப்பட்டு பார்க்கிறாள். இந்த நட்பும் உறவும் எந்த காலத்திலும் விரிசல் விழாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆண்டவா என்று மனதில் வேண்டிக் கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் அவள் மடியில் தலையை வைத்து படுத்துக் கொண்ட விஸ்வா வருத்தத்தில் இருப்பதை பார்த்தவள் அவன் தலைக்குள் தழுவில்லை நுழைத்து மெதுவாக வருடி கொடுத்து கொண்டிருக்க, கவி, நிஜமாவே நல்லா இருக்குது, இதே மாதிரியே பண்ணுடி என்றதும் அவளும் அமைதியாக அவன் தலைமுடியில் தன் விரலை கொண்டு கோதி கொண்டிருக்க, அவன் மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவது போலத்தான் இருந்தது. அப்பொழுது திடீரென்று அவள் கையை பிடித்து தன் மார்பின் மேல் வைத்தவன், கவி, பாப்பா வந்து இப்போ கரெக்டா எவ்வளவு நாள் ஆகுதுடி? 2 மாசம் ஆக போகுது விஸ்வா. 2 மாசமா? சரி, டாக்டர் நம்ம 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு ஏதாவது சொன்னாங்களா? 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க விஸ்வா. அப்படியா? அப்போ இன்னும் 1 மாசம் வெயிட் பண்ணணுமா? சரிடி, பரவாயில்ல. ஆனா எவ்வளவு நாளா இருந்தாலும் நீ இதே மாதிரியே என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் உன் மடியில படுத்துக்கிட்டு இருந்தேன்னா காலம் ஃபுல்லா இதை நினைச்சு நான் ஓட்டிடுவேன். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீயும் பாப்பாவும் நல்லபடியா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். கவலைப்படாதீங்க விஸ்வா, நானும் சரி நம்ம பாப்பாவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் என்று கூறியவர்கள் பின்பு தூக்கம் வருவது போல இருக்க இருவரும் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை மெதுவாக கண்ணை திறந்த வைஷு, என்ன இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா என்று தலையை சொரிந்து கொண்டே தன் கணவனின் முகத்தை பார்த்ததும் அவளுக்கு நேற்று இரவு நடந்த கூடல் ஞாபகத்திற்கு வந்து இம்சை செய்தது. உடனே அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவக்க அவளும் தன் கணவனும் இருக்கும் கோலத்தை பார்த்தவளுக்கு ஏனோ மிகவும் கூச்சமாகத்தான் இருந்தது. மெதுவாக அவன் அனுப்பிலிருந்து எழுந்தவள் அங்கிருந்த போர்வையை சுற்றி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு வெளியே வரவும் ஆதி எழுந்து அமர்ந்து அவள் வருவதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆதி, குட் மார்னிங், எழுந்திரிச்சிட்டீங்களா? ஆமாண்டி, நீ எப்ப எழுந்திருச்ச? நான் இப்பதான் எந்திரிச்சேன், அதான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா என்றதும் வேகமாக எழுந்து அவள் அருகே வந்தவன் அவளை சுவற்றில் சாய்த்து இரு பக்கமும் தனது கைகளை வைத்து அணை கட்டி, என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு என்று கேட்கவும் அவனுடைய இவ்வளவு நெருக்கத்தில் திக்கி திக்கி திணறி கூறியவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. எதுக்குடி காலங்காத்தால இப்படி திக்கிற, நீ என்ன திக்குவாயா? இல்ல, திடீர்னு நீங்க ரொம்ப நெருக்கமா வந்ததும் ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு. என்னாச்சு என்றவன் மெதுவாக அவள் முகத்தில் தன் முகத்தை வைத்து உரச, அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்த அவளது நறுமணம் அவனை ஒரு நிமிடம் எங்கேயோ தூக்கி சென்றது. ஆதி, என்னடி என்று முனகலாக கேட்டுக்கொண்டிருந்தவன் மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க செல்ல, இன்னைக்கு ஆபீஸ் போகணும், நான் போய் கிளம்பட்டுமா என்று மெதுவாக கேட்டாள். ஆமால, நீ இன்னைக்கு என் கூட ஆபீஸ் வரேன்னு சொன்னியோ? சரி, ஓகே, நீ போய் கிளம்பு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பட்டென்று அவன் நடந்து சென்றதும் முதலில் பதட்டமாக இருந்தவளுக்கு இப்பொழுது வருத்தமாக இருந்தது. என்ன இவரு, அவர் பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டாரு, இவ்வளவு நெருக்கமா வந்ததுக்கு ஹெட்லையாவது ஒரு முத்தம் கொடுத்திருக்கலாம் என்று புலம்பிக் கொண்டிருக்க, குளியலறைக்குள் செல்ல இருந்தவனின் கால்கள் அப்படியே நின்று பட்டென்று மீண்டும் அவள் மேல் வந்து பாய்ந்து அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தினை கொடுத்தவன் அவள் கழுத்து வளைவில் தன் பல்லை வைத்து நறுக்கென்று கடித்துவிட்டு ஒரு முத்தத்தையும் கொடுத்துவிட்டு சென்றான். சரியான ராட்சசன், ரொம்ப மோசம் இந்த ஆதி என்றவள் கழுத்தை தேய்த்து கொண்டே பின்பு உடைமாற்றும் அறைக்கு சென்று
லைட் வெயிட்டிலான ஒரு பர்பிள் கலர் ஷிஃபான் சாரியை எடுத்து கட்டிக்கொண்டு வெளியே வந்து தனது முடியை காய வைத்தவள் பின்பு அந்த சேலைக்கு மேட்சாக இருப்பது போல லைட் வெயிட்டிலான ஜுவல் செட்டையும் போட்டுக்கொண்டு தன்னை முழுவதுமாக அலங்காரம் செய்து முடித்திருந்தாள். அப்பொழுது குளித்துவிட்டு வெளியே வந்த ஆதி வைஷுவை பார்த்ததும் ஒரு நிமிடம் தன்னை சுற்றி உள்ள உலகத்தையே மறந்துவிட்டான். அவளுடைய அழகு அவ்வளவு தாறுமாறாக இருந்தது. மெதுவாக அவள் அருகே சென்றவன் பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்டு அவள் தாடையில் முகம் புதைத்தவாறு தங்கள் முன்னால் இருந்த கண்ணாடியை பார்த்து, வைஷு, என்னடி இவ்ளோ அழகா ரெடியாகி இருக்க? என்ன ஆதி, இன்னைக்கு ஆபீஸ் வரல, கொஞ்சம் டீசெண்டா இருக்க வேண்டாமா? வைஷு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு என்ன ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லடி, நான் சொல்றத கேள. சரி சொல்லுங்க. நீ இவ்ளோ அழகோட ஆபீஸ்க்கு வந்து என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு எப்படி வேலையில கவனம் போகும்? ஆதி, நீங்க வர வர ரொம்ப கெட்ட பையனா மாறிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எட்ட போயிடுங்க. என்னடி, காலையிலேயே வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு வந்து ஒரு மனுஷனை டெம்ப் பண்ணி விட்டுட்டு இப்போ எட்ட போயிடுங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் முடியாது, நான் ஆபீஸ்க்கு வருவேன், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்றால் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எட்டை நகர்ந்து செல்ல, ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கிற, ஆபீஸ்ல வச்சு உன்னை எதுவும் என்னால பண்ண முடியாதுன்னு தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்றதும், ஆமா அதான் எனக்கு தெரியுமே, ஏதா இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்து தானே பண்ண முடியும், அதான் நான் இவ்ளோ தைரியமா பேசுறேன் என்றவளுக்கு தெரியவில்லை ஆபீஸில் அவனுடைய செட்டப் என்னவெல்லாம் இருக்கும் என்று. போனதற்கு பிறகுதான் அவள் நொந்து நூறுசாக போகிறாள் என்பதை அறியாதவள் மிகவும் உற்சாகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள். தூங்கி எழுந்து வெளியே வந்த அனு அனைவரும் ஒன்றாக சாப்பிட அமர்ந்திருக்கும் பொழுது அவளும் வந்து அமர்ந்து மெதுவாக பேச்சை தொடங்கினாள். பெரியம்மா, அம்மா, சொல்லணும், என்ன விஷயம்? நானும் கார்த்தியும் வீட்டுக்கு போலாம்னு இருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருக்கிறது? அங்க அத்தையும் மாமாவும் தனியா இருப்பாங்கல்ல? ஆமா, நீ சொல்றதும் சரிதான் என்று கண்மணி கூறவும், அப்போ இன்னைக்கே நாங்க கிளம்பட்டுமா பெரியமா என்று ஆசையாக கேட்க, உடனே கண்மணியும், இன்னைக்கு வேண்டாமா, நாளைக்கு கிளம்பி போங்க. ஏன் பெரியமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, பிறந்த பொண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நீ நாளைக்கு போ, சரியா? சரிங்க பெரியமா என்றவள் கார்த்தியை பார்க்கவும் அவனும் ஓகே என்று தன் பார்வையாலேயே அவளுக்கு புரிய வைத்தான். அதே நேரம் ஆதியோ, என்னானோ ஓ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கா? இங்க இருக்கிறது உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லனா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அத்தை மாமா அங்க தனியா இருக்காங்க. கார்த்தியை எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியும்? அதான் என் புகுந்த வீட்டுல போய் வாழ்ந்து பார்க்கணும்னு எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதுவும் இல்லாம கார்த்தியோட லீவும் முடிய போகுது, அவர் வேற வேலையில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் கிளம்பலான்னு முடிவு பண்ணோம் என்றதும், ரொம்ப பொறுப்பா மாறிட்ட. சரிமா, அவ நாளைக்கு கிளம்ப எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. அவளுக்கு மறுபடி சீர் கொடுத்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதே. சரிங்கம்மா, என்ன வேணுமோ அதை வாங்கி ரெடி பண்ணி வச்சிருங்க, நாளைக்கு நானே கூட்டிட்டு போய் அவளை விட்டுட்டு வந்துடுறேன். நீ மட்டும் இல்ல வைஷு, நீயும் சேர்ந்துதான் போய் விட்டுட்டு வாங்க. சரிங்கம்மா, அதனால என்ன, நாங்க அவங்க 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு கூட அப்படியே ஆபீஸ் போய்க்கிறோம் என்று கூறவும், ஆமால ஆதி, இன்னைக்கு வைஷு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னல, என்ன வைஷு நீ கிளம்புறதுக்கு தயாராயிட்டியம்மா? ஆமா அத்தை. சரி, போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஒரு டைம் ஃபீடிங் மட்டும் பண்ணிட்டு போயிடுமா? ஓகே அத்தை என்றவள் சாப்பிட்டு முடித்து விட்டு பின்பு தன் மாமியாரின் அறைக்கு சென்று 2 குழந்தைகளுக்கும் பசியாற்றி விட்டு மீண்டும் வெளியில் வரவும் ஆதி தயாராக இருந்தான். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம், பாத்து போயிட்டு வா, என் மருமகளை தனியா விட்டுறாத ஆதி, கொஞ்ச நாளைக்கு உன் பக்கத்திலேயே வச்சு எல்லாமே சொல்லி கொடு. அம்மா, அவ ஏன் பொண்டாட்டி, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க குழந்தைங்களை மட்டும் பாத்துக்கோங்க, எதா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். சரிப்பா என்று கூறவும் உடனே அனுவோ, அனி ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. அனு என்று சிரித்தவள் பின்பு வேகமாக வெளியே செல்ல அவள் முன் காரை எடுத்துக்கொண்டு நிறுத்திய ஆதி அவளை ஏற சொல்லவும் ஏறி அமர்ந்தவள் சீட் பெல்ட் போட்டுவிட்டு அவனை பார்க்க, டார்லிங், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன் ஆதி,
இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூடவே இருக்க போறல்ல, அதை நினைச்சு தாண்டி நான் சந்தோஷமா இருக்கேன். சும்மா இதெல்லாம் போய் அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வேலை வெள்ளன்னு வேலை மட்டும்தான் பார்க்க போறீங்க, என்ன கண்டுக்க போறதே கிடையாது. எவன் சொன்னான் அப்படின்னு? எனக்கு கண்ணெல்லாம் என் பொண்டாட்டி மேலதான் இருக்கும். ஆபீஸ்லயே நான் எப்படா வேலை முடியும், வீட்டுக்கு ஓடி வந்து உன்னை பார்க்கலாம்னு இருப்பேன். இப்போ நீயே என் கூட இருக்க போறேன்னும் போது எனக்கு அதை விட வேற என்னடி சந்தோஷம்? நீயே பாரு இன்னைக்கு என்று கூறவும் முகம் முழுவதும் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டவள், சரி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறீங்களே, எனக்கு என்ன ஜாப் கொடுக்க போறீங்க என்று அவள் ஆர்வமாக கேட்க, ஆனால் ஆதியோ சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தவன், அங்க போனா உனக்கே தெரிய போகுது, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? என்ன ஆதி, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தானே கேக்குறேன், சொல்ல மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் உன்னை என் ஒய்ஃபா எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதுலயே பாதி பேரு செத்து போயிடுவாங்க. என்ன ஆதி சொல்றீங்க? எதுக்கு என்ன பார்த்தா செத்து போவாங்க? ஓ அழகுலதான் இவனுக்கு இவ்ளோ அழகான ஒரு மனைவி இருக்கான்னு தெரிஞ்சு எல்லாரும் இதே வெடிச்சு சாவ போறானுங்க. ஆதி என்ன கிண்டல் பண்றீங்களா? என்னடி, நான் சீரியஸா தான் சொல்றேன். இங்க பாரு, தேவையில்லாம யாராவது உன்கிட்ட வந்து பேசினாலோ இல்ல பழகினாலோ எனக்கு பிடிக்காது, நான் அதையும் சொல்லிடுறேன். இவ்ளோ நாள் நீ வீட்லயே இருந்த, அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. உன்கிட்ட எவனாவது இழிச்சுக்கிட்டு நின்னானுங்க, அவனுக்கு அன்னைக்கே டெட் பாடி ஆயிடுவானுங்க, சொல்லிட்டேன் என்று கூறவும் வைஷு தன் நெஞ்சில் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு, அட பாவி என்று அவனையே ஆ என்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். போதும் போதும் பயப்படாத என்றவன் ஆஃபீல் வாசலில் இறங்கி காரை நிறுத்திவிட்டு இறங்க, வைஷுவும் இறங்கியதும் செக்யூரிட்டி ஓடி வந்து அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு பார்க்கிங்கில் விட்டார். தன் மனைவியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே வரவும் அனைவரும் அவளுக்கு வெல்கம் சொல்லி பொக்கையெல்லாம் கொடுத்து வரவேற்றனர். இன்முகத்தோடு உள்ளே வந்தவளுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது. இவ்ளோ பெரிய ஆபீஸா, இங்க நான் என்ன ஒர்க் பண்ண போறேன்னு தெரியலையே என்று பதறி கொண்டிருக்க, அதே நேரம் அங்கு வந்த விஸ்வா, வைஷு வெல்கம்மா என்று பொக்கே கொடுக்க, விஸ்வானா தேங்க்யூ. ஹரிமாமா வந்திருக்காரா? அவன் வராம இருப்பானா? இன்னைக்கு நீ வரேன்னு தெரிஞ்ச உடனே ஆபீஸ்க்கு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டான் என்றவன் பின்னால் திரும்பி பார்க்க, அங்கு வேகமாக ஓடி வந்த ஹரி அவள் கையில் ஒரு பொக்கே கொடுத்து விட்டு, வெல்கம் வைஷுமா என்றான். தேங்க்ஸ் மாமா என்று வாங்கி கொண்டு நகர போக, ஆபீஸின் நடுப்புள்ளியில் நின்றவன் திரும்பி அனைவரையும் பார்த்து, எல்லாரும் இங்க பாருங்க, இவங்க என்னோட வைஃப் மிஸ்ஸஸ் வைஷ்ணவி ஆதித்யவர்மா. இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைரக்டர் என்று கூற, வைஷுவிற்கு அதிர்ச்சியில் கண்கள் எல்லாம் விரிந்து விட்டது. அங்கு சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் கிளாப் செய்து கொண்டே, பரவாயில்ல, பாஸோட ஒய்ஃப் அழகாத்தான் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பொறுப்பு மேட்சா இருக்குது இல்ல என்று அனைவரும் குசுகுசுவென்று பேசிக்கொண்டே வைஷுவிடம் வந்து வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சென்றனர். ஓகே கைஸ், யூ கேரி ஆன் என்றவன் மீண்டும் வைஷ்ணவியின் தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு தன்னுடைய கேபினுக்குள்ளே சென்றதும் அவனை நிறைய பெண்கள் ஏக்கமாக பார்த்தனர். இவ்ளோ நாள் பாஸுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா இவ்ளோ அழகா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா மச்சான். நம்ம பாஸுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதான் அவருக்கு இவ்ளோ அழகான ஒரு பொண்டாட்டி. டேய், இந்த விஷயம் மட்டும் அவர் காதுல விழுந்தது மொவனே, இன்னைக்கு தாண்டா உனக்கு கருமாதி. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாம 2 குழந்தை வேற இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. நீ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணதுனால உனக்கு தெரியல. என்ன சொல்ற? அவங்கள பார்த்தா குழந்தை பெத்த மாதிரியா இருக்காங்க, சும்மா கும்முன்னு இருக்காங்களே. டேய், அவங்க நம்ம பாஸோட மனைவி, இப்படி எல்லாம் பேசாத. நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா உன் கூட இருக்கிற பாவத்துக்கு நாங்களும் சேர்த்துதான் சாவணும். வாங்கடா என்று அனைவரும் பிரிந்து சென்றனர். அதே நேரம் நிறைய பெண்கள், நம்ம மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதான் பாஸ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரோட ஜோடி பொருத்தமும் நச்சுன்னு தான் இருக்குது. அதான் பாஸ் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் என்று ஏக்க பெருமூச்சோடு சென்று அனைவரும் அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கினர். ஆதியின் அறைக்குள்ளே வந்த வைஷு ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஆதி, எடுத்த உடனே டைரக்டர்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை எப்படி நீங்க இந்த பொசிஷன் போஸ்டிங்க்கு போட்டீங்க? வைஷு, நீ பயப்படாத, உன் புருஷன் நான் இருக்கேன்ல, உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன்.
இன்னையில இருந்து நீயும் நானும் ஒன்னாதான் ஒர்க் பண்ண போறோம், சரியா? அதனால உனக்கு எதுவும் தெரியலன்னா நீ பயப்பட தேவையில்லை. உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதையும் மீறி உனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா விஸ்வா கிட்டையும் ஹரிக்கிட்டையும் கேட்டுக்கலாம். அப்புறமும் உன்னோட மற்ற டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே என்னோட PA பிரகாஷ் இருக்கான். அவன் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பான். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, சரியா? என்னவோ ஆதி, நீங்க இருக்க தைரியத்துல தான் நான் இருக்கேன். தயவு செஞ்சு இப்பவே எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து உட்கார வச்சிடாதீங்க. அவ்வளவுதான், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். என்ன சொல்ற வைஷு? இங்கேயும் உன்னையே பாத்துட்டு இருக்கணும்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை எதுக்கு நான் தனியா இன்னொரு ரூம்க்கு அனுப்ப போறேன்? நீ ஏன் கூட தான் உட்காந்து ஒர்க் பண்ண போற என்று கூறியவன் அவளிடம் அங்கிருந்த சேரை காட்டி, பார்த்தல, என் கேபினுக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு கேபின், 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து ஒர்க் பண்ண போறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத என்றவன் அவளை அழைத்து கொண்டு சென்று அந்த சேரில் அமர வைக்க, வேண்டாம் ஆதி, எனக்கு பயமா இருக்கு. உட்காரடி, நான் சொல்றேன்ல என்று அவளை பிடித்து அழுத்தமாக அமர வைக்கவும் அங்கு வந்த ஹரி, விஸ்வா, பிரகாஷ் மூவரும் கைத்தட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷு என்றதும் உடனே பிரகாஷும் கங்க்ராட்ஸ் மேடம் என்று கூறினான். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ பிரகாஷ். உடனே ஆதி விஸ்வாவையும் ஹரியையும் பார்க்க, சரிடா மச்சான், உடனே முறைக்காத, நாங்க கிளம்புறோம். நாங்க வைஷுவை இன்வைட் பண்றதுக்காக தான் வந்தோம் என்றவன், என்ன ஹரி, திடீர்னு இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்க? நீ வரமாட்டேன்னு நினைச்ச? இல்லடா, பிரியங்கா தான் சொன்னா, இங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க, அதான் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பாத்துப்பாங்க, நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க, ஆதிக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா. சரி, இன்னைக்கு வரலாம்னு நினைக்கும் போதுதான் விஸ்வாவும் சொன்னான். அதான் என் மச்சனிச்சு வரும்போது நான் இல்லைனா இப்படி, அதுக்குதான் குடுகுடுன்னு வேலைக்கு இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன். போதும் போதும், உங்க பாசமழைய பொழிஞ்சது. இப்போ என்னையும் என் பொண்டாட்டி கொஞ்சம் தனியா விடுறீங்களா? டேய், வீட்டுலதான் உன் அக்கா போர் தாங்க முடியலனா ஆபீஸ்லயுமாடா? ஆமா, எனி டைமும் அவளை என் பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஷட்டரை சாத்திட்டு கிளம்புறீங்களா? எதே ஷட்டர் சாத்தணுமா? பாத்தியா வைஷு, எங்களை எப்படி இன்சல்ட் பண்ணி துரத்தி விடுறான். என்னவோ, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா சரிதான் என்று விட்டு வேகமாக வெளியே செல்ல, பிரகாஷ், இன்னைக்கு என்னென்ன ஷெட்யூல் எனக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடு. இன்னைக்கு நான் வைஷு கூடவே இருந்து அவளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும். சோ எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே பாஸ் என்றவன் வேகமாக வெளியே சென்று விட, ஆதி, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க, நான் அப்படியே வெளியில போய் விஸ்வானா கிட்ட, ஹரிமாமா கிட்ட, ஸ்டாஃப் கிட்டையும் பேசிட்டு வரேன். ஓகே, நீ போயிட்டு வந்துட்டு சொல்லு, நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன் என்று கூறியதும் அவள் வேகமாக செல்ல இருக்க, அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் கைகளை தன் கைகளில் பிடித்து, வெல்கம் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூறவும் உடனே அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள், தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ சோ மச் என்று கூறி அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க, பொண்டாட்டி, இதெல்லாம் சரியில்லை, ரொம்ப அநியாயம், பாத்துக்கோ. இப்படி எல்லாம் நீ ஏதாவது பண்ணினா அப்புறம் ஏதாவது ஏடாகுடமா ஆயிடும், சொல்லிட்டேன் என்று எச்சரிக்க, ஒரு முறை அந்த அறையை சுற்றி பார்த்தவள், இங்க நம்மள என்ன பண்ண முடியும் என்று நினைத்து திமிராகவே அவனின் இன்னொரு கன்னத்திலும் முத்தம் கொடுத்து விட்டு, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க ஆதி என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டாள். அடியே, என்ன ஏதுன்னு தெரியாம என்ன சீந்தி விட்டுட்டா போற, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குதுடி ஒரு நாளைக்கு என்று மனசுக்குள் கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் சீட்டில் சென்று அமர்ந்து சிஸ்டம் ஸ்கிரீனில் உள்ள தன் மனைவியின் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டான். வெளியே சென்றவள் பிரகாஷ், ஹரி, விஸ்வா அனைவரிடமும் பேசிவிட்டு அங்கு வேலை செய்பவர்களை எல்லாம் ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் தன்னுடைய கேபினுக்கு வர, அங்கு ஆதியோ அவனுடைய சிஸ்டத்தில் மிகவும் சீரியஸாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கைகள் அந்த கீபோர்டில் நாட்டியமாடி கொண்டிருந்தது. அதை பார்த்தவளுக்கு மயக்கம் வராத குறையாக இருக்க, மெதுவாக அவன் அறைக்குள் சென்றவள் அவன் தோளில் கை வைத்து, ஆதி, ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, நீ போய் உன் கேபின்ல உட்காரு. வேண்டாம், நான் எங்கேயும் போகல, உங்க பக்கத்திலேயே இருக்கேனே. ஏண்டி, இங்க இருந்தா தானே நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த சேர்ல போய் உட்காந்துக்கிட்டா நான் சும்மா தான் இருக்கணும். அதுவும் சரிதான், இந்தா என் பக்கத்திலேயே உட்காரு என்று கூறியவன் அவன் சிஸ்டத்தில் செய்து கொண்டிருந்த வேலைகள் அனைத்தையும் அவளுக்கு விரிவாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான்.
பின்பு சிறிது நேரத்தில் பிரகாஷ் கதவை தட்டி கொண்டு உள்ளே வரவும், என்ன பிரகாஷ், நான் கேட்டது ரெடி ஆயிடுச்சா? எஸ் பாஸ் என்றவன் புதிதாக கொண்டு வந்திருந்த லேப்டாப்பை அவன் கையில் கொடுக்க அதை வாங்கியவன், ஓகே பிரகாஷ், நீ கிளம்பு. எஸ் பாஸ் என்றவன் வெளியே சென்று விட வைஷுவோ, எதுக்காக லேப்டாப் ஆதி? அதான் சிஸ்டம் இருக்குல்ல. சிஸ்டம் ஆபீஸ் ஒர்க் பண்றதுக்கு, லேப்டாப் எனி டைமும் எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு தான். இது இன்னையில இருந்து உன்னோட லேப்டாப். நீ ஆபீஸ் வராத டைம்லலாம் வீட்ல இருந்து கூட ஒர்க் பண்ணலாம், சரியா? தேங்க்யூ ஆதி என்றவள் அந்த லேப்டாப்பை வாங்கி கொண்டு ஓபன் செய்து அதை ஆன் செய்யவும், பிறகு அவளுக்கு அதில் கோடிங் எப்படி செய்ய வேண்டும் என்பது அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான். அவளுக்கு ஏற்கனவே கோடிங் கொஞ்சம் தெரியும் என்ற காரணத்தினால் அவளும் ஈஸியாக கற்றுக்கொண்டாள். அவளுடைய வேகத்தை பார்த்த ஆதியை ஒரு நிமிடம் பதறித்தான் போனான். வைஷு, உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏண்டி நீ என்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லல? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன் ஆபீஸ்ல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருந்திருப்பேனே. எங்க ஆதி, நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பீச்சுக்கோ புடுங்கிக்கோன்னு இருந்தோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். உடனே குழந்தையும் உண்டாகியாச்சு. அப்புறம் மாசமா இருந்தது, டெலிவரி. இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். இதுக்கடையில நான் எங்க என்னோட திறமைய வெளியில கொண்டு வர்றது என்று பாவமாக கேட்டவளை பார்த்தவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. இவ்வளவு நாளாக இவ்வளவு திறமை வெளியே வராமல் உள்ளேயே அடங்கி கிடந்ததற்கு காரணம் தான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு குற்ற உணர்ச்சி சூழ்ந்தது. இவ்வளவு ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வரணும் என்று நினைத்தவன் அனைத்து வேலைகளையும் மிக வேகமாக சொல்லிக் கொடுக்க அவளும் ஆர்வத்தில் நுணுக்கமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டாள். அன்று மதியமே அவர்களுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு வரவும் பியூன் கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தவர், சார், வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. ஓகே அண்ணா, நீங்க கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சிருங்க என்று கூறவும் அவரும் சரி என்று சென்று விட்டார். ஆதி, இங்க டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கா? ஆமாண்டி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தான். சரி, நீ உன்னோட ஒர்க்க முடிச்சிட்டியா? ஆல்மோஸ்ட் டன், இன்னும் கொஞ்சம் தான். அப்ப நீ முடிச்சிட்டு சொல்லு, நம்ம போலாம். இல்லாதி, எனக்கும் பசிக்குது, வாங்க போய் நம்ம சாப்பிட்டு வந்து கூட செய்யலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி சொல்றியா? சரி என்றவன் சிஸ்டமை ஆஃப் செய்து விட்டு எழுந்திருக்க அவளும் தன்னுடைய லேப்டாப்பை ஆஃப் செய்து விட்டு க்ளோஸ் செய்து அவனுடன் வெளியே வந்தாள். அந்த ஆபீஸ் அவளுக்கு மிகவும் புதுசாக இருப்பதனால் கொஞ்சம் பழகுவதற்கு தடுமாற்றமாகத்தான் இருந்தது. பின்பு நேராக சாப்பிடும் அறைக்குள் செல்ல அதே நேரம் அங்கு ஹரியும் விஸ்வாவும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த ஆதி, டேய், என்னடா எனக்கு முன்னாடி முந்துகட்டி வந்துட்டீங்களா? இல்லடா மச்சான், இப்பதான் வீட்ல இருந்து சாப்பாடு வந்துச்சு. சரி, அதான் வாங்கிட்டு வந்துட்டு உக்காந்தோம் சாப்பிடுறதுக்கு. நீ வெளியே போயிடுவல்ல நினைச்சேன். எங்களுக்கும் அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டுட்டாங்க. சரி, அப்படின்னா வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே சாப்பிடுவோம் என்று கூற அந்த அறையை பார்த்த வைஷ்ணவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஆபீஸில் இது போல டைனிங் டேபிள் போட்ட ரூம் எல்லாம் இருக்குமா என்று யோசித்தபடியே பார்த்து கொண்டிருக்க, வைஷு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு இருக்க போற? ஆதிக்கு பசிக்குதான், சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை என்று விஸ்வா கிண்டல் செய்யவும், ஓகேனா என்று கூறிவிட்டு வேகமாக கை கழுவி விட்டு வந்தவள் ஒரு பிளேட்டை எடுத்து அவனுக்கு சாப்பாடும் வைத்து அவளும் சாப்பிட்டு முடித்தாள். பின்பு அனைவரும் ஜாலியாக பேசிக்கொண்டு சாப்பிட்டு முடித்ததும் விஸ்வாவும் ஹரியும் வெளியே சென்று விட கை கழுவி விட்டு வந்த ஆதி தன் மனைவியின் புடவை முந்தானையை எடுத்து தன் கைகளை அழுந்த துடைத்தவன், வைஷு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கடி. காலையில இருந்து உட்காந்துட்டே இருக்க, இடுப்பு வலிக்க போகுது. இங்க எங்கடா ரெஸ்ட் எடுக்கிறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான் அவள் கணவன். ஆதி, என்ன பண்றீங்க? இது ஆபீஸ், யாராச்சும் வந்துட போறாங்க. ஏன் பர்மிஷன் இல்லாமலாம் யாரும் உள்ள வரமாட்டாங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வா என்றவன் அவர்கள் வந்த வழியை தவிர்த்து இன்னொரு வழியில் இருந்த கதவை திறந்து கொண்டு அவளை தூக்கி கொண்டு செல்ல, எங்காதி போறீங்க? வாடி, அவசரப்படாத என்றவன் அவளை தூக்கி கொண்டு சென்று மீண்டும் ஒரு அறைக்குள் நுழைய அந்த அறையை பார்த்தவளுக்கு தலை சுற்றி மயக்கம் வராதது ஒன்றுதான் குறை. ஆதி, என்ன இது பெட்ரூம் மாதிரியே இருக்கு? ஆமா, பெட்ரூமே தான் என்று அவளை நக்கலாக பார்க்க அவளுக்கு இப்பொழுது உடம்பெல்லாம் உதறல் எடுக்க தொடங்கியது. அட பாவி, இங்கு இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னு தெரியாம நான் வேற சீண்டி விட்டுட்டேனே என்று திருத்திருவென்று முடித்துக் கொண்டு நின்றிருக்க அவளின் திருட்டு மொழிக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டவன் லேசாக சிரித்துவிட்டு அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல், இங்க கொஞ்ச நேரம் நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, சரியா?
அம்மா இது வரைக்கும் வீட்ல இருந்து எதுவும் போன் பண்ணல, குழந்தைங்களை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்து விட்டு எட்டே நகர அவன் சட்டை காலரை பிடித்து, தனியா விட்டுட்டு போறீங்களா? நான் என்ன பண்றது ஆதி? இங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. இது நம்மளோட ஆபீஸ், இங்க அப்படியெல்லாம் யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. இதோ இருக்கு பாரு கதவு, இத திறந்தினா இந்த கதவுக்கு பின்னாடிதான் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதனால நீ பயப்படலாம் தேவையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் இப்பதானே சாப்பிட்டீங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்று பாவமாக கூப்பிட அவள் சட்டை காலரை பிடித்திருப்பதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி மோன நிலை வந்துவிட, நானே சும்மா இருந்தாலும் இவன் நம்மள சும்மா இருக்க விட மாட்டாளே என்று நினைத்தவன் பொத்தென்று அவள் மேல் விழவும் பதட்டத்தில், ஐயோ ஆதி என்ன பண்றீங்க, தள்ளி போங்க என்று கூற அவள் அருகில் படுத்து அவளை அணைத்துக் கொண்டவன், சரி நீயும் நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நான் எழுந்திருச்சு போயிடுவேன், நீ மட்டும் தான் இருக்கணும் சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவனும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இருவருக்கும் இடையே காற்று புகாத வண்ணம் இருந்ததும் திடீரென்று ஒரு நிமிஷம் பதறிய வைஷு, ஆதி இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கடி சொல்லணும்? இங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்க டைம்ல ரிலாக்ஸ் பண்ணிப்பேன், தலைவலி உடம்பு சரியில்லைன்னா இங்கதான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன், அப்புறம் எங்கேயாச்சும் வெளியில மீட்டிங் அது இதுன்னு போற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கதான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புவேன், எல்லாமே இங்கேயே இருக்கும் என்று கூற அதிசயமாக ஆ என்று வாயை பிளந்து கொண்டு சுற்றி பார்த்தவள், எல்லாமே உங்களுக்கு தோதா வச்சிருக்கீங்கல்ல? ஆமாண்டி என்றவன் அவளை கீழே சரிய விட்டு அவள் மேல் படர்ந்து, இது என்னோட பர்சனல் ரூம், இங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் செய்யலாம் என்று ஒரு மாதிரியாக சொல்ல அவளுக்கு முகம் எல்லாம் வெட்கத்தில் சிவந்தது. என்ன அது இது, ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இங்க வச்சு இப்படி எல்லாம் தப்பா பேசக்கூடாது. அடிப்போடி, என் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை எப்படி எல்லாம் உசுப்பேத்தி விட்டா, இப்ப கிடைச்சிருக்கிற சான்ஸ அப்படியெல்லாம் நான் ஒன்னும் மிஸ் பண்ணிட மாட்டேன் என்றவன் அவள் 2 கைகளையும் மெத்தையில் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க வைஷ்ணவிக்கு முதுகு தண்டு சில்லிட்டது. அவளுடைய உணர்ச்சிகளை அதிகமாக கிளப்ப விரும்பாமல் மீண்டும் அவள் உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவள் அருகே படுத்துக் கொண்டான். வைஷுவுக்கு இது எல்லாமே மிகவும் புதிராக இருந்தது. அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக் கொண்டவர்கள் பின்பு மீண்டும் எழுந்து முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வர அங்கிருந்த கபோர்டிலிருந்து ஒரு டவலை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி தன் முகத்தை துடைத்துக் கொண்டவள், ஆதி இந்த கபோர்ட்ல தான் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? ஆமாண்டி, நான் பாக்கவா? இது என்ன கேள்வி, தாராளமா போய் பாரு என்றதும் வேகமாக ஓடி சென்று ஆசையாக திறந்தவளுக்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவளுடைய 2 கண்களும் வெளியே வந்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றது. அதை என்ன இதெல்லாம், யாரோட ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்குது, எல்லாம் லேடிஸ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கு என்று கோபமாக கேட்கவும் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. தலை சீவி கொண்டு இருந்தவன் அவள் அருகே வந்து பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, வைஷு இது எல்லாமே உனக்கு தாண்டி. என்ன சொல்றீங்க, எனக்கு எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் இங்க இருக்கு? ஆமா, நமக்கு ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது போகணும், இல்ல ட்ரெஸ் ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும்னா வீட்டுக்கு போய்கிட்டா இருக்க முடியும், இங்க இருந்தாதான் எல்லாமே டக்கு டக்குன்னு போயிட்டு போக முடியும். உங்க ட்ரெஸ் ஓகே, என் ட்ரெஸ் இப்படி இங்க இவ்வளவு வந்துச்சு? எல்லாமே இந்த மாமனோட வேலைதான், நைட்டோட நைட்டா உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அட பாவி ஆதி என்று வாயில் கை வைத்து திருத்திருவென்று முடிக்க, நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? சில டைம் நம்ம 2 பேருக்கும் ரொமான்டிக் மூடு வந்துருச்சுன்னா அப்படி இப்படி இருப்போம், அப்புறம் குளிச்சுட்டு மாத்துறதுக்கு வேற ட்ரெஸ் வேணும் இல்ல, அதுக்கு தான் இதெல்லாம். சி போங்க ஆதி, நீங்க என்ன ஆபீஸ்க்கு வேலை கத்துக்க கூட்டிட்டு வந்த மாதிரியே தெரியல, எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு வேலை செய்ய போற மாதிரி தான் இருக்குது என்று இரட்டை அர்த்தத்தில் பேசவும் அவனும், பாருடா என் பொண்டாட்டிக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்று அவள் சிவந்த முகத்தை நிமிர்த்தி பார்க்க அவன் முகத்தை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் கீழே குனிந்து கொண்டவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளின் செவ்விதழை கவ்விக் கொண்டிருந்தான். அவனுடைய மனது இன்னைக்கு மிகவும் உற்சாகமாகவும் சந்தோஷத்திலும் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது.